ஹாய், வெல்கம் டு மை சேனல் என்எஸ்கே ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, பன்னீர் இருந்தது. ஸோ பன்னீர் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நானே ஃபஸ்ட் டைம் தான் பண்ணேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பன்னீரை வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிட்டு, அதில் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா அதில் கோட் ஆகிற மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, ஒரு குக்கரில் வந்து ஆயில் ஊற்றிட்டு அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது அது ரொம்ப ஹார்டாகிடக்கூடாது. அது நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கும்போது ப்ரௌனாக இருக்கணும், நான் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது அந்த பன்னீரை வந்து நல்லா மெதுவாக, ரொம்ப போட்டு கிண்டிடக்கூடாது, அது உடஞ்சிரும். மெதுவாக போட்டு அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதே கடாயில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு, ஹோல் ஸ்பைசஸ், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த இலை எல்லாத்தையும் போட்டு அது நல்லா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா அதை வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ஸ்மால் சைஸில், மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா, அதுவுமே நல்லா கோல்டிஷ் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடணும். அது அந்த எண்ணெயில் வந்து அந்த பிரியாணிக்கு அந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆனால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து ஆனியனை வந்து நல்லா அது கோல்டிஷ் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து சேம் குவான்டிட்டியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 பவுல். ஸோ அதையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு, அதுவும் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் அதையுமே நீங்கள் வந்து நல்லா வதக்கணும். நீங்கள் வதக்கும் போது அந்த ஆயிலெலாம் வந்து செப்ரேட் ஆகும். பாருங்கள், அந்த ஆயிலெலாம் செப்ரேட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. ஸோ அதையுமே இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து போடுறேன். அது வந்து நல்லா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வரும். பிரியாணினாலே உங்களுக்கு தெரியும்ல, ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் தானே இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் நல்லா அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போது நீங்கள் என்ன, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அவ்வளோதான். அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அந்தளவுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் 1/2 கப்பு வந்து கேர்டு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணினாலே அஸ் யூஷுவல் நம்ம கேர்டு யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் நார்மல் பிரியாணி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கேர்டு வந்து யூஸ் பண்ணிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக ஆகிடுச்சா. க்ரீமி ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிட்டு, அதையுமே கொஞ்சம் நேரம் வந்து அந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகுற மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த மசாலாலாம் அதில் வந்து சோக் ஆகி கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு வாட்டி நல்லா வதக்கி ஃபுல்லாக அந்த மசாலாலாம் கோட் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு, நான் வந்து இன்றைக்கி நார்மல் ரைஸ் வந்து 2 கிளாஸ், டீ கிளாஸில் வந்து 2 கிளாஸ் எடுத்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இதோட ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு, அந்த மசாலுக்குள்ளே நல்லா சுத்தமாக ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு, தேவையான வாட்டர், நான் வந்து 2 கிளாஸுக்கு வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து 1 1/2 வாட்டர் அளவுக்கு நான் 3 கிளாஸ் ஊற்றினேன். 3 கிளாஸ் ஊற்றிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து வெளியில் பிரியாணி வரும்போது கரெக்டாக இருக்கும். கொதிக்கும் போது குக்கரில் 2 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்ல உதிரியான பிரியாணி கிடைக்கும். நானும் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. ஹஸ்பண்டும் வந்து சொன்னாங்க செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.